கண்டுள்ளது பாதமலை நின்று துதி செய்திலே கலங்கியே பரந்தோடும் அப்பா கண்டுள்ளது பாதமலை நின்று துதி செய்திலே கலங்கிய பரந்தோடும் அம்மா கர்மமும் பிடிகளும் வர்மம் இல்லாமல் உன்னை கண்டவுடன் தந்தனிடுமே முகத்துள்ள தங்கைய சிவமங்கைய தரணி புகழ் ஒட்டு வருவார் தங்கநாத சில கங்க உருவான கோழி உனக்கு தருண நல்லோ தருண Thank you.
போது ஆம்பளையா வளர்ந்து கம்பீரமா இருந்து எப்படியாப்பட்ட ஆளு நீ? என்னையா எந்திரை அப்பா எவ்வளவு கம்பீரமா ஆனந்தமா ஆவேசமா ஒரு கோவிந்தா போடு பார்க்கிறா. கோவிந்தா முடி தள்ளுமா காலுக்கு முடி மேல முடி தள்ளி விடுமா. யாரப்பா சொல்ற கோவிந்தா ஐயா ராஜேந்திரன் ஐயா போடக்கூடிய பூஜை ஏறுவியா சாமி? இல்லையா நான் கேக்குறேன். அம்மா ஏன் அப்பா உனக்கு ஏர்வை இல்ல? என்ன காலகட்டம் அப்பா இருந்தா அப்பா நீ வந்து விளையாடுறது யார் மேல வந்திருக்கிற? இதுக்கு முன்னே பம்போடு வச்சு அழைச்சிருக்கிறாங்களா? அப்ப வந்தியா? இப்ப பம்போடு வச்சு அழைக்கிறாங்களா? இப்ப வந்ததானே இந்த பூஜை யாரு உனக்கு போறது? எத்தனையாவது முறை போடுறாங்க? எத்தனையாவது முறை போடுறாங்க? ரெண்டாவது முறை போடுறாங்க. ரெண்டு முறைவும் புள்ள பூஜை போடுற அந்த புள்ளைய கட்டி காப்பாற்ற பொறுப்பு யாருது? யாருடைய பொறுப்பு அதை சொல்லு. கோவிந்தா கோவிந்தா அந்த நேரத்துல வெளியே செய்ய வேண்டியது செஞ்சு கூட்டின்னு வர நீ இந்த குடும்பத்துல கட்டி காப்பாற்றி விலையா இருந்து காமாட்சி விளக்கல. காமாட்சி விளக்காத்துறது யாரு? ஆய வந்த மருமகம். ஆமா நீ வந்து விளையாடுறது யாரு? மருமகமே. ஆமா அந்த மருமக மேல உன்னை வெளியே இருந்து நானு அதுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு சக்கரம் போட்டு நான் உள்ள கூப்பிட்டு விடுறேன். நீ நிலையா என்ன இருப்பியா? வெளியே போய் சக்கரம் போட்டு உனக்கு ஓம குண்டம் வளர்த்து உனக்கு தேவையானதை செஞ்சு நான் உள்ள கூட்டிட்டு வந்து விட வேண்டிய பொறுப்பு எனதாக இருக்கட்டும். நிலையா இருந்து நாவலை வாங்கி கட்டி காப்பாத்துறியா? எனக்கு திருப்தியா இருந்தா என்னால முடிஞ்சா நான் வருவேன். எனக்கு கட்டு போட்டாங்கன்னா நான் வர முடியாது. உனக்கு கட்டை உடைக்கிறது தான் அந்த வேலையே. வருவேன். நாவலை வாங்குவியா? வாங்குவேன். கட்டி